புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. To remain silent in the face of evil is itself evil அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. வா முன்னாடி கேட்டுக்குள்ளவாடா. கேட்டுக்குள்ளையா அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசணும். எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். வணக்கமே வம்பா இருக்கு. நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்றோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. எதிர்கட்சி தலைவரை அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தன் இருக்கிறான். செங்கலை எடுத்து உசு உசுன்னு மூஞ்சிலே விடுவான். அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டே படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். இதெல்லாம் நடக்குமா நடந்துருச்சு. எதிரா யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. காலத்துலதான் பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லையோ தொல்லை. தொல்லை ஆல் இந்தியாக்கே தொல்லை. எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அம்பி நீ நினைச்சவளே வருவா. இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிருக்கோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. 30,000 லாஸ் ஆயிடுச்சப்பா. என்ன பெரிய லாஸ்? அதே சும்மா சொல்லிட்டு இருக்காது. ஆமா, எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இந்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. ஏற்கனவே நீங்கள் செஞ்ச எல்லாமே எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பார்மர் வாங்குனீங்க எல்லாமே சிபிஐல 3 வருடம் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் சிபிஐல வழக்கு இருக்கு. போறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் என்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்ப கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்கள பேச அனுமதி உட்காருங்க. பிரகலைகள் ஆரம்பம். கடந்த 4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கு.